டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு வாத பிரகிருதி, வாதத்தின் உடல் தன்மையை பற்றி பார்க்கலாம். இது ஒரு புது வார்த்தையாக இருக்கலாம். இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் தனித்தன்மையானவன். இந்த தனித்தன்மையை தான் ஆயுர்வேதா பெருமளவில் வைத்தியம் பண்ணுறோம். இந்த தனித்தன்மையை ஒரு 3 விஷயங்களாக நம்ம பிரிக்கிறோம்: வாதம், பித்தம், கஃபம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு உடல்வாகு இருக்குங்க. அந்த உடல்வாகும் மனத்தன்மையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நோய் வராமல் பார்த்துக்க முடியும். அது என்ன உடல்வாகு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வாத பிரகிருதி. வாத பிரகிருதி உடையவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒல்லியாக இருப்பாங்க. உயரமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் குள்ளமாகவும் இருக்கலாம். தசைப்பற்றே அவங்க உடம்புல இருக்காது. அவங்களுடைய நரம்புகள் வெளியில் நல்லா தெரியும், மூட்டுகள் நல்லா தெரியும். அவங்க தோல் எப்படி இருக்கும் தெரியுமா? வறட்சியாக இருக்கும். தலைமுடி வறட்சியாகவும் வெடித்தது போன்ற உணர்வும் இருக்கும் அந்த தலைமுடியில். அப்புறம் அவங்களுடைய செரிமானம் எப்படி இருக்குன்னா, சில நேரங்களில் பசிக்குது டாக்டர், சில நேரங்களில் பசிக்கலை. இப்படி ஒரு மாற்றமான தன்மையே அவங்களுடைய செரிமானத்தில் இருக்கும். மலச்சிக்கல் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் வாதத்தன்மையுடையவர்கள். இவங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னா, எப்பொழுதுமே சஞ்சலம் அப்படின்வாங்க. எப்பொழுதுமே ஒரு குழப்பமான சூழலில் இருப்பாங்க. எந்த வேலையை எடுத்தாலும் செஞ்சு முடிக்கலாமா வேண்டாமா, நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் பலம் பார்த்திங்கன்னா, பெருமளவில் உடல் பலம் இவங்களுக்கு இருக்காதுங்க. கொஞ்சம் வேலை செஞ்சாலே அவங்க உடம்பு சோர்ந்து போயிடும். ஏன்னா ஏற்கனவே அவங்க மெலிதாக தான் இருப்பாங்க. பசியும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக சில நேரங்கள் இருக்கும், ரொம்ப குறைவாக சில நேரங்களில் இருக்கும். இதனால் இவங்களால ஒரு செயலை நீண்ட நேரம் செய்ய முடியாது. அதற்கப்புறம் இவங்களோட தூக்கம் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நல்ல சூழல் இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் சரியாக வராது. அடிக்கடி தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே அவர்களுடைய ஆற்றல் குறைவாக தான் காணப்படும். ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா வேகமாக கற்றுக்குவாங்க. ஆனால் தினமும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களால ஒரு செய்ய முடியாது. இதை நாங்கள் மருத்துவமனையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக பார்ப்போம். ஒரு நோயாளி வராங்க அப்படின்னா அவங்க செருப்பை எப்படி விடுறாங்க அப்படின்னா, இந்த வாதம் நேச்சர் இருக்கவங்க எப்படின்னா செருப்பை அப்படியே தான் போட்டுட்டு வருவாங்க. ஒரு சீராகவே வைக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கை சூழலும் ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு சமயத்தில் வேறு மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வாதத்தை தன்மையுடைய இருக்கிறவுடைய உடல்வாகுக்கு இருக்குது. சரி, இது எதற்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இந்த வாதத்தன்மையுடையவங்களுக்கு வாதம் சார்ந்த நோய்கள் அவங்களுக்கு ஏற்படும். என்ன மாதிரியான நோய்கள்? இவர்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கலாம். உடல் சார்ந்ததில் தோல் வறட்சியாக இருக்கிறதுனால தோல் வறட்சி தன்மைக்குடைய நோய்கள் அவங்களுக்கு ஏற்படலாம். மலச்சிக்கல் கடுமையானதாக இருக்கும். இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலங்களில் அதிக உதிரப்போக்கு இருக்கும். சரி, இதை எப்படி அவங்க உடலை காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வாதத்தை வறட்சியை குறைப்பதற்கு அவங்க எப்போ சத்தான உணவுகள் சாப்பிடணும். இவங்க நெய், பால் போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம். பருப்பு வகைகளை நல்லா எடுத்துக்கலாம். எப்பொழுதும் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா இந்த வாதம் அவங்களுக்கு அதிகமாகாமல் இருக்கும். இப்படி பல நேரங்களில் வாதத்தை அதிகரிக்காக உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இவங்களுக்கு தூக்கம் எப்போவுமே சரியாக இருக்காது. ஆகவே தூக்கத்திற்கு பால் தினமும் நைட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுடைய வாதம் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். வாத நோய் வராமல் பார்த்துக்கலாம். சரி நேயர்களே, இன்றைக்கு வாத பிரகிருதி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் திரும்பி சந்திக்கலாம். நன்றி.